காலை வணக்கம் குழந்தைகளே. அனைவரும் நலம்தானே? நான் இன்று பேசாதவை பேசினால் என்ற பாடத்தை படிக்கப் போகிறோம். குழந்தைகளே, தயார்தானே? வாருங்கள், புதிய பாடப்பகுதிக்குள் நுழையலாமா? குழந்தைகளே, நான் இப்பொழுது மல்லி என்ற சிறுமி தன் கனவில் பூங்காவிற்கு சென்று வந்த அனுபவத்தை கதையாக படிக்கப் போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி தானே? வாருங்கள், அனைவரும் பூங்கா செல்லலாமா? பூங்கா வந்துவிட்டேனே. பூங்கா உங்களை வரவேற்கிறது. வருக, வணக்கம் என்று. அட, அழகா இருக்கே. எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி என்று பூ அவளுக்கு நன்றி கூறுகிறது. குழந்தைகளை, அங்கே பாருங்க. அந்த பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பூக்களை பறிக்காதீர், பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா என்று மல்லி கூறுகிறாள். அதன் பின் ஊஞ்சலாட செல்கிறாள். குழந்தைகளே, உங்களுக்கும் ஊஞ்சலாட மிகவும் பிடிக்கும் தானே? வாங்க, ஊஞ்சலாட செல்லலாம். நான் ஊஞ்சலை விட்டு இறங்கப் போகிறேன், அவர்கள் ஆடட்டும் என்று அவள் ஊஞ்சலை விட்டு இறங்குகிறாள். ஏன் இறங்குகிறாள்? அவளுக்கு பின்னால் குழந்தைகள் காத்திருக்கின்றனர். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். குழந்தைகளே, ஊஞ்சல் சொல்கிறது நல்ல பண்பு, மகிழ்ச்சி என்று. அதன்பின் அவளுக்கு பசி எடுக்கிறது. அவள் உணவருந்த உணவு மேசைக்கு செல்கிறாள். அங்கே உணவை எடுத்து சாப்பிடுகிறாள். கீழே இறைக்காமல் சாப்பிடுகிறாள், பாராட்டுக்கள் என்று உணவு மேசை அவளை பாராட்டுகிறது. குழந்தைகளை கவனியுங்கள். அங்கே என்ன வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது? உணவை வீணாக்காதீர். அதன்பின் ஈக்கள் மொய்க்கும் உணவை வீணாக்கக்கூடாதல்லவா? எனவே கீழே வீசினால் புல்தரை பாழாகும், குப்பை தொட்டியில் போடலாம் என்று அவற்றை குப்பை தொட்டியில் போடுகிறாள். பாருங்க, குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அந்த பலகையில் உள்ளவற்றை வாசியுங்க. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர். அதற்கு குப்பை தொட்டி சொல்கிறது, என்னை பயன்படுத்தினாய் நன்று என்று. அதன்பின் தண்ணீர் வீணாக சிந்திக் கொண்டிருப்பதை பார்த்து தண்ணீர் குழாய் அருகே செல்கிறாள். குடிநீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறதே, மூடிவிட்டு செல்வோம் என்று நினைத்து குழாயை மூடிவிடுகிறாள். அதற்கு குழாய், நீர் வீணாவதை தடுத்தாய், நன்றி என்று அவளுக்கு நன்றி கூறுகிறது. அங்கே பாருங்க, அந்த பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தண்ணீரை வீணாக்காதீர். இறுதியாக நடந்தவை அனைத்தையும் ரசித்து கொண்டு அவள் சொல்கிறாள், வியப்பாக இருக்கிறது, இங்கு எல்லாமே பேசுகிறதே என்று நினைத்தபடியே பூங்காவை விட்டு வெளியே வருகிறாள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், வருகைக்கு நன்றி. பின் அவள் வீட்டிற்கு திரும்புகிறாள். உடனே அவளுடைய அம்மா, மல்லி எழுந்திரு, பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே என்று அவளை எழுப்புகிறாள். மல்லி உடனே விழித்து கொள்கிறாள். ஓ, கண்டது கனவா என்று. குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் தானே? குழந்தைகளே, இந்த கதையில் மல்லி செய்த நற்செயல்களை நாம் நினைவில் கொண்டு நாமும் அத்தகைய நற்செயல்களை செய்து பிறருடைய பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவோமா? நன்று.